கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 250 கிராம் காளானை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காளான்லேருந்து தண்ணி விட அந்த தண்ணியிலே காளான் வெந்து வந்துடும். தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலா இதிலே சேர்த்துட்டு காரத்துக்காக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரத்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், நம்ம சேர்த்துக்கூட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வதக்கி வச்சிருக்க காளானி இதிலே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.